அப்ப நீங்க நாட்டு மக்கள் மத்தியில நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நீங்க அரசியலுக்கு வந்து நீங்க போதை சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியத்தை, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்க விஜய் நடிக்கின்ற படங்கள்ல கூட பாருங்க, பெண்களை வந்து ஆபாசமா காமிக்கிற பாடல்களும், அத சிகரெட் பிடிக்கிற பாடல்களும், கஞ்சா அடிக்கிற பாடல்களும், பெண்களை வந்து ஒரு போதை பொருளா இடுப்பு எப்படி கிள்றது, ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்றது, எப்படி சைட் அடிக்கிறது, எப்படி அவளை பிக்கப் பண்றது, எப்படி அவளை கூட்டின்னு ஓடுறதுதான் அவருடைய கருத்தா இருக்குது விஜயோடைய திரைப்படத்துல. ஆனா நடிகர் அஜித் குமார் அவர் பாருங்க, வெரி ஸ்மார்ட் ஹீரோ அவரு. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஸ்பேஷல் என்னவோ, அவர் வந்து பாருங்க, ஒரு பாமர குடும்பத்துல இருந்து வந்த ஒரு நடிகர் வந்து தன்னுடைய உழைப்பாலையும், தன்னுடைய அர்ப்பணிப்பாலையும், அறிவாலையும், தியாகத்தாலையும் இன்னைக்கு ஒரு சினிமா துறையில வந்து முன்னேறி இன்னைக்கு அவர் என்ன ஒரு ரேஸ்ல வந்து ஏதோ வராரு. தமிழ்நாடு அரசியலை பத்தி தெரிஞ்சுதான் அரசியலுக்குள்ள வராமையே வந்து அவருடைய தொழில் என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. தமிழக இளைஞர்கள், தமிழ் மக்களும் நடிகர்களை அப்படிதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா விஜய் அவர்கள் எப்படி, நீங்க உங்க அப்பா இல்லைன்னா நீங்க யாருன்னு தெரியுமா?